1 வீக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த இந்த பஜ்ஜி மிளகாவை எடுத்து என்னோட ஸ்டைலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு பஜ்ஜி மிளகா செய்யலாம். ஃபஸ்ட்டு மிளகாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸிங் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுலில் வந்துட்டு 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேன். இத்தினூண்டு பவுலில் இவ்வளோ பெரிய பஜ்ஜி மிளகாவை டிப் பண்ணி கண்டிப்பாக மிளகா பஜ்ஜி போட முடியாது. எண்ணெய் சட்டிலையும் இவ்வளோ பெரிய மிளகாவையும் டிப் பண்ணி போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுத்துட்டோன்னா போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ண பஜ்ஜி மிளகாவில் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்பவே குயிக்காக வந்துட்டு பஜ்ஜி மிளகா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடும். ஸ்டஃபிங்க்கு மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கணும். ஆல்ரெடி மிளகாலே வந்துட்டு காரம் இருக்கும். ஸோ அதனால் மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக உருட்டிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாவுலேயே டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா சைட்லேயே வந்துட்டு உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடி ஆகிடும். மிளகா பஜ்ஜி குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னோட இந்த குட்டி குட்டியான மிளகா பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.